ஹலோ நண்பா நண்பி, நம்ம கேங்கோட இன்னைக்கு மாஞ்சோலை போகிறோங்க. காலைல 7:30க்கு அம்பையிலேருந்து பஸ்ஸு, 2வது பஸ்ஸு. பஸ்ஸு வந்து காலைல 4 மணிக்கு இருக்குங்க. பஸ்ஸில் போனாலும் சரிங்க, மேலே செக் போஸ்ட்டில் பிடிச்சிருவாங்க. ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்குவாங்க. சும்மாலாம் விட மாட்டாங்க. மேலே ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க யார் வீடு இருந்தால் தான் மேலே விடுவாங்க. எங்களுக்கு எங்கள் மாமா இருந்ததுனால எங்கள் மாமா பேர் சொல்லி கேட்டோம். சுற்றி பார்க்கவும் சொன்னாலும் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அப்படியே போகிற வழியே மணிமுத்தர் ஃபால்ஸ் வருங்க. நம்ம பஸ்ஸில் இருந்தே பார்த்துக்கலாம். இப்போ ஃபால்ஸுக்கு அலோட் உண்டு. நம்ம ஓன் வண்டியிலே வந்து போய்க்கலாம். புளிக்கு அலோட் உண்டுங்க. காலையில ஒரு பொண்ணுட்ட எல்லாருக்கும் டவர் கேட்டு எல்லாரும் சும்மா தான் இருக்காங்க. நான் அவனுக்கு மட்டும் எப்படி டவர் கிடைக்கும் தெரியல. இப்படி கீழே இருக்கும்போது ஒரு பிள்ளைகிட்ட பேசலாம், மேல வந்து ஒரு பிள்ளைகிட்ட பேசலாம். எனக்கு மட்டும் எப்படி டவர் கிடைக்கும் தெரியல. காதல் டவர் ஒண்ணு தாள பாரு, இயற்கையை ரசிச்சு வரோம். பாட்டு பண்ணாலு நாம இப்போ மாஞ்சோலை வந்துட்டோம். ஆனால் நம்ம போக வேண்டியது ஊத்துங்க. இங்கே நம்ம பஸ்ஸை நிப்பாட்டி போட்டுருக்காங்க டீ குடிக்கிறதுக்காண்டி. கைஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ எப்படி மேக் பண்றாங்கன்னு பார்க்கணும். அந்த கீழே ஒரு டப்பா இருக்குல்ல, அதில் தான் இலையெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த கொட்டு இலையெல்லாம் அரைச்சி எல்லா இடத்துலயும் நம்ம காந்தி தான் இருப்பாங்க. அண்ணன் டீ குடிச்சிட்டாப்ல. புத்துணர்ச்சி கொடுக்குறது. புத்துணர்ச்சி வந்தோடனே எனக்கு இது அதென்ன இது சத்தானது, புரோட்டீன் சத்து இருக்குது. இந்த விட்டமின் சி, விட்டமின் இப்படி சொல்றாய். இங்க உள்ள டீ தேவையெல்லாம் அங்க போகுது, ஃபாரின்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போகுது அப்படின்னு சொல்லு. புகை போகுது. டீ எப்படி இருந்துச்சு? நானும் குடிக்க மாட்டேன். நீங்க குடிக்க மாட்டீங்களா? சாப்பிடுவேன். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இன்னும் மேல போனோம். நம்ம மாஞ்சோலையில இருக்கோம். நம்ம ஊத்து போனோம். பஸ் அங்க நிக்கி. இவங்க வேற இங்க பஸ் நிக்கி. இவங்க வேற இங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. போதறக்குள்ள இப்போ நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துட்டுங்க. நம்ம வந்திருக்க இடம் வந்து ஊத்துங்க. கிட்ட மாஞ்சோல்லேருந்து 1 hour ஆயிட்டு இங்க வர. அண்ணன் க்ளோஸ் அப். அண்ணா குட் மார்னிங்ண்ணா. இப்போ இங்க ஏதாச்சும் சுத்தி பாக்குற இடம் ஏதாச்சும் இருக்கானா? சுத்தி பாக்குற நீங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, பார்க்க முடியாது. இல்ல மிஸ்ட் இருக்கு, அடது தெரியாது. எங்க இருக்குது? இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர். ஆமா, அவரு கவர்ல இல்ல கரண்ட் கிடையாது. அது எங்க இருப்பாங்க? இது பண்ணிட்டு முன்னாடி ஒரு ஸ்டாப், பிள்ளையார் ஸ்டாப். அந்த போனே கட்டிங்களா சொல்லுவாங்க. வீடு அங்க இருக்காங்க. அண்ணன் பேரு? என் பேரு மாரியப்பன். அண்ணன் பேரு மாரியப்பன். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஊத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த 2 ஹோட்டல் தாங்க உண்டு. ஸ்ரீ மணிகண்டன் விலாஸ் அண்ட் மைனா ருசி. நம்ம மைனா ருசியில சாப்பாடு சொல்லிட்டு நம்ம சுத்தி பார்க்க போயிட்டோங்க. நம்ம போயிட்டு வரவும் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம மாமா வீட்டுக்கு வந்தோம். நம்ம மாமாவே ஊர்ல இல்லை, அதனால ரோட்லயே ட்ரெஸ் மாத்திட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போயிட்டு தேவைக்கு நாளை வீட்டுக்கு தேவையான தேவை களவாண்டுட்டு வர போகிறோம்.
அட்டை ஏறிட்டு போயிரு. ரத்தமே வந்துட்டு போனதான் ஏக்கல இருக்கும்ல. அட்டைப்பூச்சி ஆமா பார்த்தோம். காலெல்லாம் பொடி இருக்குல்ல, பொடி மூக்கு பொடி அதை வச்சு அட்டை கிடைக்காது. அது பொடி தான் கடைக்கு எந்த கேரண்டி எல்லாம் குழப்பிச்சு வைப்போம். எங்களுக்கு அட்டை கிடைக்காது. காலில் பாருங்க இதுதான் கிடைக்கும். அந்த கால் அண்ணா அண்ணா அப்படிதான் ஏன் பொடியை வச்சு கடைக்கு நம்ம தேய்ச்சிக்கிடுவோம். போனோம் மேல போனோம். ஏறிட்டு ஒரு 5-6 ஏறிட்டு காலில் நீங்க எப்படி வேலை பாக்கீங்க? வேலை பாக்குறது காலையிலயும் திறந்து அப்படியெல்லாம் ஏறி கழுத்துல காதுல எல்லாம் கடிச்சிட்டு இடத்த க்ளோஸ் பண்ண போதாங்களாக்கா? இருக்கக்கூடாது. இவன் காலி பண்ண சொல்லுவாங்க. எத்தனை நாள்ல? சாப்பிட போறேன் இல்ல காலி பண்ண சொல்லிருக்காங்க. ஏன் அவ்வளவு கொழுந்து இல்ல, அதனால எல்லாரும் போங்க கடிக்கு போங்க, பைசா தரணும். பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. வீடு வெளியே தரேன். வீடு தங்க வீடு வாடகைக்கு பார்க்கணும். நீங்க தான் பாக்கணும். கவர்மெண்ட் அவங்களும் வந்து தர மாட்டாங்க. அவங்க வேலை செய்யற வரைக்கும் கொட்டஸ் மாதிரி கொடுப்பாங்க. நாங்க எடுத்து சொந்த வீடு வாடகை வீடு எடுத்து அவங்க இந்தியாச்சுல பைசா கொடுப்பாங்க. ஒரு 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. என்ன மசாலி சொல்றாங்க. அழகான எப்படி போக மனசு இல்லை. நாளே நீங்க வந்து வெயில் அடிக்காது, நல்ல காத்து, நல்ல இதா இருக்கும். என்ன செய்ய போக சொல்லிருக்காங்க. இதுக்கு முடியும் போய்த்தானுங்க. நம்ம சொந்த இடம் இல்லைல்ல, போய்தான் போய்தான். நான் சொந்த இடமே நம்ம தைரியமா இருக்கும். 35 வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க. வெளியே போய் இருக்கீங்க. எப்படி இருக்க போறோம் அப்படின்னு கஷ்டமா நீங்க போங்க. உங்களுக்கு நீங்க வேற காடி போகணும். காய்ஸ் நாங்க இந்த மேல போயிட்டு இருக்கோம். மேல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு ஒரு பாட்டி சொன்னாங்க. அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு நாங்க அந்த வியூ பாயிண்ட வீடியோவா போடுறோம். ஆனா நாங்க போற போதே எல்லார் காலையும் அட்டைப்பூச்சி கிடைக்கும். எல்லார் காலையும் ரத்தம். பார்த்து வரணும். நம்ம கால ஒண்ணு இல்ல காய்ஸ். என்ன எப்படி பண்ணுவோம்? காஞ்சூரிங்காரே கொஞ்சம் இங்க எல்லாரும் இங்க வேலை பார்க்கற எல்லாரும் மூக்கு பொடியை போட்டுதான் நிக்கிறாங்க. மூக்கு பொடியை காலில் போடணும், இல்லைன்னா ஷூ போட்டு இருக்காங்க. கூலி போட்டு இருந்தா லாக்கி வராது. சொல்வாங்க நம்பிடாதீங்க. உள்ள போக ஆள் நடமாட்டமே இல்ல. போக லைட்டா ஜர்க் ஆகுது. கால் தடங்கள், மனிதர்கள் இல்லாத கால் தடங்கள்லாம் இருக்கிறது. புலிகள், சிங்கங்கள் கால் தடங்கள்லாம் காணப்படுகிறது. இங்க பாருங்க, புளிக்கு இருந்ததுதான், சிறுத்தைக்கு இருந்ததுதான். இங்க பாருங்க, தண்ணி எங்கேயோ ஓடுது. பாருங்க கரடி நக்குறது. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஊத்துல இருந்து வியூ பாயிண்ட்டுக்கு 4 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா ஊத்துல இருந்து நம்ம 4 கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. அப்படியே பசங்க கூட நல்லா வைப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது நல்லா மழைங்க. அதனால நல்லா ஓடி வர ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். அது யாருக்குமே போதும் மனம் இருக்கா? இல்ல மனம் இருக்காது. அங்கே 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கொடுக்குறது அது பெரிய சப்ஜெக்ட் தான். 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இந்த ஃபாரஸ்டா சூப்பர்வைசர் நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்க இருந்து போச்சுன்னா எப்படி போக முடியும்?
இங்க உள்ள மக்கள்லாம் கரண்ட் இல்லாம போன் இல்லாமலாம் இருக்காங்க. ஆனா நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால போன் இல்லாம இருக்க முடியல. என்ன செய்ய? ஆனா இவங்களுக்கு இல்ல இங்க வந்து கரண்ட் இல்லாம டவர் இல்லாம போன் இல்லாம இருக்காங்க. நம்மலாம் ஒரு நிமிஷம் கூட விட்டு இருக்க மாட்டோம். ஆனா ஒன்னும் குறைச்சலடா, இதுல ஒன்னும் குறைச்சல. இங்க இருந்து அவங்களுக்கு வெளியே போக மனசே இல்ல. நான் பிறந்ததே இங்கதான். 25 வருஷம் 35 வருஷம் இருக்காங்க. வெளியே வர அவங்களுக்கு மனசே இல்ல. அவங்க இயற்கையோட இயற்கையா இருக்காங்க. நம்ம அப்படி இல்ல, போனும் கையுமா இருக்கும். நம்மளும் இயற்கையோட இயற்கை வாழ பழகிக்கலாம் இனிமேல். நம்ம மத்திய சாப்பிட வச்சு நம்ம ஆல்ரெடி காலையிலே சொல்லிட்டு போயிட்டோம். மைனா ருசி காலையிலே சொல்லிட்டு போனா அங்க சாப்பாடு ரெடியா இருக்கு. நம்ம சாப்பிடுவோம். அது சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா அருமையா இருந்துச்சு. அன்லிமிட்டட் எவ்வளவு நாள் தருவாங்க. சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டா 140 ரூபா. இங்கே வளர்த்த கோழி, நாட்டுக்கோழி சாப்பாடு இருந்துச்சு. சாப்பாடு தயிர், ரசம், மோர் எல்லாம் தந்துருவாங்க. அருமையா அன்லிமிட்டட். நம்ம அக்கா தான் சமைச்சாங்க அந்த பழங்கள்லாம். ரசம் சூப்பரா இருக்கு. ஆய் சொல்லுங்க. அவங்க தான் சமைச்சாங்க. உங்களுக்கு லக் இருந்தா நீங்க ரிட்டர்ன் போகும்போது இந்த மாதிரி விலங்குகளை பார்க்கலாம். என்ன பாய்ஸ், மாஞ்சோல எப்படி இருந்துச்சு? ஆஞ்சோலையா ஒரு அண்ட மாதிரி இருக்காருமா.